கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தெற்கு மண்டல 1 ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி துவங்கியது. இன்று இறுதிப் போட்டியில் கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை சிறப்பாக விளையாடிய வீரர் தேர்வு செய்யப்பட்டு ஆட்ட நாயகன் விருதும் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கினார். கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் IPS மாணவர்கள் இடையே பேசும்போது, தற்போதைய உலகில் இந்த தலைமுறையைச் சார்ந்த மாணவர்களுக்கு நம் காலத்தில் இல்லாத பல கவனசிதறல்கள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இன்றைய உலகின் சமூக ஊடகங்கள், மொபைல் போன்கள் போன்றவை கவனசிதறல்களை ஏற்படுத்துகின்றன. தவிர்க்க பெரிய அளவில் உதவியாக இருப்பது விளையாட்டு. மாணவர்களை ஒரு சிறந்த மனிதனாக வடிவமைக்கிறது. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு விளையாட்டு தனிமனித ஆளுமை வளர்க்கவும் ஒரு இலக்கை நோக்கி அதிக கவனம் செலுத்துவதற்கும் உதவுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தெற்கு மண்டல 1 ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2025 போட்டிகள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி துவங்கியது. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள கல்லாறு பகுதியில் அமைந்துள்ள சச்சிதானந்தா ஜோதி நிகேதன் பள்ளியில் CBSE தெற்கு மண்டலம் 1 சேர்ந்த 14, 17 மற்றும் 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான ஹாக்கி போட்டி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 15 தேதி வரை நடைபெற்ற 37 பள்ளிகள் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து போட்டிகள் நடைபெற்றது. இன்று இறுதிப் போட்டியில் கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை நாக்அவுட் மற்றும் லீக் அடிப்படையில் நடைபெற்ற ஒவ்வொரு போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடிய வீரர் தேர்வு செய்யப்பட்டு ஆட்ட நாயகன் விருதும் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கோப்பைகள் வழங்கினார். Morning we had a parade and independence celebration in Collectorate, so got a little late, so please don't mind for that. I made sure that I want to come because I know Mr. Kalidasan sir very much since I joined here as Superintendent of Police. He has insisted me to join his school functions many times, was not able to. My point is that in this generation, in this current world, students are having a lot of distractions which were not there during our period. Today's world we have distractions like social media, mobile phones. To an extent it is not inevitable completely because mobile phones illama we cannot be there, but at the end of the use pandrathu very important. So in this the world full of distractions, to be focused to a disciplined life வாழ்றதுக்கு sports helps in a larger aspect. Towards a goal, it enhances your leadership qualities in team events especially. It molds you as a person, as a human, better human, and also prevents you from unnecessary distractions like social media, mobile phones, drug abuses, all these aspects. So I really feel happy to see a lot of students taking sports as one of the important career in your life, participating, that is more important. And I am also able to see a lot of parents long weekend la வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படி ட்ரிப் போறதை விட்டுட்டு இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. அண்ட் என்கரேஜ் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸை, கிட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ வருங்கால ஒரு சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமாக அமையறதுக்கு வந்து ஸ்கூலோட ரோல் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்களை மட்டும் குறை சொல்றது முக்கியம் இல்லை, நாம் எப்படி அவங்கள வளர்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் உங்களோட ரோல் ரொம்ப முக்கியமானது. ஸோ தேங்க்யூ. I don't want to take much of your time. Thank you for I'm privileged to be here. Human beings to uphold the nation. Today is a very important day for all Indians. Why? Independence Day. After okay, congratulations.
classified award goes to Sri Vaidu Sachidananda Jyotiriketi.